2018 பொது தமிழும் பொது அறிவும் டிஎன்பிசி குரூப் 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொது தமிழ் பார்த்துக்கலாம். 2018 பொது தமிழ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். பாசிலை பிரித்தெழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. பசுமை பிளஸ் இலை. பாசிலைனா பசுமை பிளஸ் இலை. அடுத்து, பிழையான கூற்றை கண்டறிக. இதுல பிழையான கூற்று ஆப்ஷன் டி. ஒன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக. நாய் கத்தும். இது ஒரு மரபு வலு. இதுதான் சரியானது. பிழையான தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இதுதான் பிழையான தொடர். அடுத்து பொருத்துக. ஆங்கிலம் தமிழ். ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை. செக் அப்படின்னா காசோலை. பைல் அப்படின்னா கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரற்ற தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? கருவியாகு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினாவகை கொளல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக. காய்முன் நிறை வருவது களித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாலடியார். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. இதுதான் பொருந்தாதது. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடை துயின்ற தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். பொருளறிந்து பொருத்துக. ஒல்லை விரைவு. ஈரு எல்லை. மேதி எருமை. அங்கணர் சிவன். குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையினை கண்டறிக. முக்குடர் பல்லு நாதகுத்தனார். இதுதான் பொருந்தாத இணை. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர்
உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையர். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. இயற்பெயர் கண்டறிக. பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உ.வே. சுவாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமா முனிவர். தட்சிண மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். பொறுத்துக. குறிஞ்சி தொண்டகம், முல்லை ஏர் கோட்பறை, மருதம் மணமுலா, பாலை துடி. பெரும்பொழுது மாதம். கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. உச்சரிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? கரையான், எறும்பு. பிரித்தெழுதுக. வேறில்லை, வேறு பிளஸ் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்திலன், அதாவது வந்தான் அப்படிங்கிற உடன்பாட்டு வினைக்கு எதிர்மறை வினை வந்திலன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். பொருந்தாத சொல் இல்லம். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளி அப்படின்னா பயம், இந்த கிளி அப்படின்னா கிழித்தல், கிளி அப்படின்னா ஒரு பறவை. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெரு. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. வந்த. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி, செப்பு, செல்வம், சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினா வினை. கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிது தொடர்புள்ளது. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணுக்கும் தொடர்புள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. மருதம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. மருதம். கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனிநாகரிகர். இது எதுல உள்ளது அப்படின்னா நற்றிணை. கொன்மூ பொருள் கூறுக. மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம்.
சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தாப்பா. முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? மகேஸ்வர பூசை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? பாரதிதாசன். ஜீவன் அம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ந. பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி. வை. தாமோதரனார். ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன் மிளகு. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவற்பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினரான நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. இதோட பொது தமிழ் முடிஞ்சது. தேங்க்யூ. சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 2018 பொது தமிழும் பொது அறிவும் பார்க்க போறோம். அதில் பொது தமிழ் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது பொது அறிவு. ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் சி. ஒத்த ஒளி சிதறல். மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? MgSO4.7H2O. கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன? Cu 60%, Zn 40%. போட்டோடிராபிசம் என்றால் என்ன? செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம். ஆன்சர் பி. மேட்ச் த ஃபாலோயிங். ரந்தாம்பூர் அப்படின்னா ராஜஸ்தான். மானாஸ் அஸ்ஸாம். நாகார்ஜுன சாகர் ஆந்திரா. பாலமலை ஜார்க்கண்ட். இந்திராவதி சத்தீஸ்கர். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. பழங்குடியினர் மற்றும் பிரதேசம். மசாய் பழங்குடியினர் கென்யா. சாமி சைபீரியா. கலிங்கா பிலிப்பைன்ஸ். புதர் மனிதர்கள் அங்கோலா. ஹம்போஸ் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. பெரு நீரோட்டம். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்க்டிக் பகுதி. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? அன்னி பெசன்ட். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? சீகன் பால் கையர். முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக.
ஆன்சர் சி பாரி. 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமியார் வாஸ்கோடகாமா. 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? டி.என். சிவஞானம் பிள்ளை. முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திரபோஸ். லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யார்? பி.ஆர். அம்பேத்கர். பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது? ஆன்சர் டி. ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பில் இருந்து. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்டத்திட்டம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? 2006. பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது? ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 1948. மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? இந்திய ரயில்வே துறை. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது பூக்கள், இது தவறு. மீதி இருக்கிற எல்லாமே சரி. வெண்மை புரட்சி அப்படின்னா பால், பசுமை புரட்சி அப்படின்னா உணவு தானியம், நீல புரட்சி மீன். தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு 4% வளர்ச்சியை நோக்கம் கொண்டுள்ளது. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 கிடைக்கும்? ஆன்சர் 3. சுருக்குக. -1/3 மைனஸ் 1/2/3 × 5/7 + 8 மைனஸ் 5 மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. இதுக்கு ஆன்சர் பி -5 41.60. 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க. ஆன்சர் 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 31 + 33 + 53 என்ற தொடரின் கூடுதல் என்ன? ஆன்சர் சி 504. a³ - 1 a² - 1 இன் மீப்போவ காண்க. a - 1. 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் எத்தனை சதவீதம் என்ன? 0.5%. 9² × 18⁴/3⁴ இன் மதிப்பு 16/81. 0.027 இன் கனமூலம் 0.3. a + b/c = p + c/a = c + a/b = k எனில் k இன் மதிப்பு என்ன? ஆன்சர் 2. ஆன்சர் சி 2. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியரின் விகிதம் 4:5, மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 25. இந்த எளிவட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன? ஆன்சர் 25%.
5. இதுதான் அந்த படம். இதிலிருந்து கண்டுபிடிக்கணும். இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ டேராடூன் முதல் டெல்லி. கீழ் உள்ள மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன. கேரளம். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் பருத்தி. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி வேர்ல்டு வங்கி, அதாவது உலக வங்கி. பின்வருவனவற்றில் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது? பாஸ்மதி அரிசி. பின்வருவனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது? மகிழா சமரிதி. கீழ் உள்ள எக்கொள்கை 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருவது? பிரம்ம பரகத் ஹரிஷி விகாஸ் யோஜனா. 2018 முதல் 2019 நிதிநிலை அறிக்கைப்படி பின்வரும் எவற்றுள் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது? வாங்கும் திறன் சமநிலை. எந்நாட்டு நாணயம் சமீபத்தில் IMF வின் நாணய கூடையில் சேர்க்கப்பட்டது? சைனாவின் யுவான். ஒரு பெம்டோ டேஸ் மீட்டர் 10⁻⁻15. கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? ஆன்சர் சுழி. கேளா ஒலியை உணரும் தன்மை யாருக்குள்ளது? வௌவால். ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? எலக்ட்ரான் ஏற்பு. எலினாய் என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? காரியம். உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோபைட்டிக் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாசத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுக. ஆன்சர் மைட்டாசிஸ். குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? நொதித்தல். உயிர் உள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலினுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? தடுப்பூசி. சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம். அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மை உடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை சல்பியூரிக் அமிலம். பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானவைகள் எவை? ஆன்சர் பி. 1, 2 மற்றும் 3 மட்டுமே சரி. 4வது கூற்று தவறு. அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சியடைந்த குறுக்குவெட்டு தோற்றத்தை கொண்டிருக்கும். இது தவறு. மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி சரி. இவைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மட்குகளால் ஆனவை சரி. இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமைகிறது. இந்த 3 கூற்றுமே சரி. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? பக்ரா நங்கல் அணை. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1884. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? ராஜாஜி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியா. சித்திரஹாரபுலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? டச்சுக்காரர்கள்.
எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்? கன்வார் சிங். கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதிபதி பாலன் தன்மை உடையது? சிறப்புரிமை குழு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? கேபினட் மிஷன் திட்டம். எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டது? பாகம் 4A. மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம்? சென்னை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு? 34.95 மில்லியன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? தஞ்சாவூர். ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 774.40 ஆகும்? 10%. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தார் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர். கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை கணக்கிடுக. ஆன்சர் பி. 3097.5 பை மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுரத்தின் பரப்பளவு அரை ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலை விட்டம் டேஸ் ஆகும்? ஆன்சர் பி. 100 மீட்டர். இரு கோளங்களின் புறப்பரப்பளவுகள் 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 27:125. ஒன்று ZA, 3 YB, 6 XC, 10 WD. நெக்ஸ்ட் என்ன என்ற வரிசையை நிரப்புக. ஆன்சர் 15 VE. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீப்போவ 5 எனில் எண்களின் மீசீம டேஸ் ஆகும்? 320. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மச்சத்தில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. ஆன்சர் சி. நட்ட சதவீதம் 1%. சுருக்குக. இந்த சம்முக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 7 1/9. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க. ஆன்சர் பி. 25 வருடங்கள். 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும்? ஆன்சர் சி. 3. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்? ஆன்சர் சி. 20 நாட்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன? ஆன்சர் சி. ஏயின் பங்கு 360, பியின் பங்கு 240. 18, 41, X, 36, 31, 24, 37, 35,
27, 36 இவற்றின் சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 25. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. ஆன்சர் பி ரூபாய் 80. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. என் நகரத்தில் முதல் நேபாள இந்தியா திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது? கொல்கத்தா. பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் நம் பாதுகாப்பு நம் உரிமை. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 100 நாட்கள். ஆப்ஷன் பி. பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது எந்நாட்டில் தோன்றியது? கனடா. கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது? கச்சா எண்ணெய் உற்பத்தி. ஆன்சர் சி. 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது எது? தபால் நிலையம். ஆப்ஷன் சி. 2017, 2018 நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்கு அறிவிக்கப்பட்ட வசதி ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை. தங்க கைகுலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் டி விருப்ப ஓய்வு. பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா. இதுதான் 2018 பொது அறிவு ஜிகே கொஸ்டினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.